இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான நாளுங்க. எத்தனை செடிகள் வச்சாலும் இந்த நாளுக்காக தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட செர்ரி பழம் மரத்தில் இந்த அளவுக்கு செர்ரி பழம் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கலைங்க. அறுவடை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கல. எப்போவுமே எனக்கு ஒரு ஒரு பழம் தான் கொடுக்கும். ஆனால் இந்த டைம் நிறைய பழங்கள் கொடுத்துருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நான் பீர்க்கங்காய் அறுவடை பண்ணியிருக்கேன், பாகற்காய் அறுவடை பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா நான் செர்ரி பழம் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. டெரஸ் கார்டனில் செடி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செர்ரி பழம் செடி கண்டிப்பாக வைங்குங்க. நல்ல பலன் கொடுக்குது, நிறைய அறுவடை செய்ய முடியுது. நான் வைக்கும்போது இந்த அளவுக்கு அறுவடை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கல. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. புளிப்பு இருந்தாலும் லேசான இனிப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. எந்த பழத்துலேயும் இல்லாத அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செர்ரி பழம் செடி வச்சு ஒரு வருஷத்துலேயே காய் வந்துருச்சுங்க. தேங்க்யூ மை டெரஸ் கார்டன்.